காஞ்சியில் புத்த ஜெயந்தி விழா, தீட்சை ஏற்பு, விருதுகள் வழங்குதல் பேருந்து நிலையம் எதிரே விமர்சையாக நடைபெற்றது. புத்திஸ்ட் பிராட்டர்னிட்டி கவுன்சிலின் மகளிர் சங்கத்தினர் மற்றும் அசோகா அம்பேத்கர் தர்ம யாத்திரை கமிட்டி சார்பில் விசிக மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் மதியாதவன், எழிலரசு, மேனகாதேவி, கோமகன், தென்னவன் ஆகியோர் தலைமையில் பார்வேந்தன், பாரதி பிரபு ஆகியோர் ஒருங்கிணைப்பில் காஞ்சிபுரம் மேட்டுத்தெரு அருகில் உள்ள கருக்கினில் அமர்ந்தவள் கோவிலில் துவங்கி காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் வரை தம்ம பேரணி நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்டோர் பௌத்த மதம் தழுவி தீட்சை ஏற்றனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், குருஜி சந்திரசேகர் ஆகியோருக்கு அவர்களின் பௌத்த பணிகளை பாராட்டி தம்ம விஜயன் அசோகர் விருது வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் புத்திஸ்ட் பிராட்டர்னிட்டி கவுன்சிலின் மகளிர் சங்கத்தின் தம்ம குருக்கள் அன்பு செல்வி, சொரூபராணி, ஹரிப்பிரியா, இந்திரா, ஜீவிதா, கௌசல்யா, தம்ம செயற்பாட்டனர் அரக்கோணம் மோகன், பௌத்த பிக்குகள் சப்த ரஷிதா, தம்மாச்சாரி சம்பத், விசிக நிர்வாகிகள் நகர் பாலாஜி, வினோத்குமார், வழக்கறிஞர் அசோக்குமார், இளமாறன், இன்பசேகரன், பிரேம் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். இப்படி பல சாதனைகள் விடுதலை சிறுத்தைகளால் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் அண்ணன் முதல் முறையா மணிமேகலைக்கு சிலை எழுப்ப வேண்டும் என்று சட்டப்பேரவையில் பேசினார். அதன் பிறகு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் CM எழிலரசன் அவர்கள் காஞ்சிபுரத்தில் போதி தர்மருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் அரசு சார்பில் என்று பேசினார். நாங்களும் தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகள் முறையிட்டதன் பேரில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பௌத்த பண்பாட்டு மையத்தை காஞ்சிபுரத்தில் உருவாக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அதை அரசு கட்டாயம் செய்து தர வேண்டும் என்று கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உரையாற்ற அன்போடு அழைக்கிறார். சான்றான வகையில காஞ்சியில் புத்த ஜெயந்தி என்கிற முழக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பண்பாட்டு விழாவினை ஒருங்கிணைத்து நம் எல்லோரையும் ஒரு புதிய அனுபவத்திற்கு அழைத்து சென்றிருக்கிற என் மனம் நிறைந்த ஆளுமை முனைவர் மரியாதைக்குரிய சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய உபாசகி அன்பு சகோதரி அன்பு செல்வி யாழினி உள்ளிட்ட சகோதரிகளை, இந்த நிகழ்வில் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற சான்றோர் பெருமக்களை,